அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். தமிழ் மாதத்தில் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதத்துடைய முதல் தேதியில் வரக்கூடிய ஒரு நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அதாவது ஏகாதேசி தான் நமக்கு பெருமாளுக்கான ரொம்ப விசேஷமான வழிபாடு விரதம் சொல்கிறோம். ஆனால் ஏகாதேசியை விட கோடி மடங்கு புண்ணியம் தரக்கூடிய மிக மிக அற்புதமான நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் நாளைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க. இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை யார் ஒருத்தங்க விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பெருமாளை வழிபடுறப்ப நம்ம சொல்கிறோமோ நிச்சயமாக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய ஆன்மீகத்தில் நமக்கு கேட்டதையெல்லாம் நடத்தி தருவதற்கு நிறைய ஒரு மந்திரங்களாக இருக்கட்டும், நிறைய அந்த நேரங்களாக இருக்கட்டும், அபிஜித் நட்சத்திர நேரமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு நிறைய நம்முடைய சேனலில் நம்ம பதிவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இப்படி நிறைய ஜோதிட சூக்ஷ்மங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் தான் மிக மிக முக்கியமான ஒரு காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது நமக்கு நாளை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் அதிகாலை 1:30 மணிலேருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. இடைப்பட்ட 9 மணி நேரங்கள். இந்த 9 மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் நம்ம இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வணங்கி நம்ம சேவிப்பதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. குறிப்பாக நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணத்தில் நல்லபடியாக ஒரு பொருளாதார உயர்வு வரணும், பணம் எப்பயுமே கையில் நமக்கு தங்கிக்கிட்டே இருக்கணும், வீட்டில் பணம்ங்கிறது புரண்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ, செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படணும்னு நினைக்கிறோமோ, அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள், மகாலட்சுமி யோகத்தை நமக்கு தரக்கூடிய நாள். இந்த நாளில் நமக்கு நீங்கள் 27 புஷ்பங்கள், அதாவது 27 வெள்ளை மலர்களாக இருக்கிறது விசேஷம். நீங்கள் இன்றைக்கே கூட ஒரு மாலை சாயங்காலம் அந்த நேரத்தில் உதிரிப்பூக்கள் எல்லா இடமும் மல்லிகைப்பூ சீசன் கிடைக்கிது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உதிரிப்பூக்கள் நீங்கள் 27 பூவை கரெக்டாக வாங்கி நம்ம கவுண்ட் பண்ணி சின்ன ஒரு கவர்லையோ ஒரு பாக்ஸ்லையோ நீங்கள் போட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு, கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நம்ம அப்படி வலம் ஒவ்வொரு முறை அந்த பிரகாரத்தை சுற்றுறப்ப ஒவ்வொரு வெள்ளி புஷ்பமாக நீங்கள் அந்த கொடிமரத்து கீழே இப்படி போட்டுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி எளிமையான மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அந்த பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்கிறது தான் இந்த நேரத்துடைய ஐதீகம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்கலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. இப்போ கொடிமரம் எங்கள் ஊரில் சுத்தமாக இல்லை பக்கத்தில் ரொம்ப சின்ன கோவில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கொடிமரம் இல்லாத கோவிலில் வலம் வரலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. தாராளமாக பண்ணலாம். எங்கேயா இருந்தாலும் சரி, நமக்கு அன்றைய நாள் அந்த நேரத்தில் பெருமாளுடைய வழிபாடு தான் முக்கியம். அதனால் நீங்கள் பிரகாரத்தை வலம் நீங்கள் அந்த கோவிலுடைய அந்த நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு புஷ்பங்களாக நீங்கள் வச்சுட்டு 27 முறை அந்த கணக்குக்கு நம்ம வலம் வந்தாலே போதும். அப்படி இது மாதிரி வலம் வரப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். தனிப்பட்ட முறையில் எந்த வேண்டுதலாக வேணாலும் இருக்கட்டுங்க. 27 முறை வலம் வரப்போ இந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வலம் வந்தோன்னா நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தாலே அந்த காரிய சித்திகள் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மந்திரத்துடைய சூக்ஷ்மம். இது என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு விஷ்ணு சகசர நாமம் எல்லாருக்குமே தெரியும். பெருமாளுடைய 1000 நாமங்களை கொண்டது தான் விஷ்ணு சகசர நாமம். அந்த விஷ்ணு சகசர நாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான ஒருவரி மந்திரம் ஓம் சித்தார்த்தையே நமக, ஓம் சித்தார்த்தையே நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை வேணாலும் நம்ம மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். இந்த கோவில் நம்ம வலம் வரப்போ மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நம்ம ஜெபிக்க நம்முடைய காரியங்கள் சீக்கிரமாக காரிய சித்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம் இருக்குது.
விஷ்ணு சகசர நாமத்தில் இருக்கக்கூடிய 1000 அந்த மந்திரத்தை சுருக்கி 12 மந்திரங்களாக நமக்கு வந்திருக்கிறது தான் இந்த துவாதச திருநாமம். துவாதசம் அப்படின்னாலே 12ன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 12 திருநாமத்தை யார் ஒருத்தங்க இது மாதிரியான விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நீங்கள் அந்த வலம் வரப்ப செய்யலாம். இல்லாட்டி கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்ம டெய்லி கூட சுவாமிக்கு விளக்கேற்றுறப்ப இந்த 12 துவாதச திருநாமத்தை சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். பெருமாளுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இது. அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரையே நமக, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக, ஓம் ஸ்ரீ வாமனாய நமக, ஓம் ஸ்ரீ வேத கிருபாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ வாசதேவாய நமக, ஓம் ஸ்ரீ வரஹாய நமக, ஓம் ஸ்ரீ புண்டரிகாக்ஷாய நமக, ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக. இந்த அற்புதமான 12 நாமங்களை நம்ம நாளைக்கு வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் கோவிலில் நீங்கள் உட்காந்து சொல்லலாம். இல்லாட்டி 27 முறை நம்ம வலம் வருவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த 12 துவாதசி நாமங்களை நம்ம சொல்ல சொல்ல நிச்சயமாக பெருமாளுடைய பரிபூர்ணமாக அனுகிரகம் கிடைக்கும். ஒரு முறை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க இந்த 12 திருநாமத்தையும் 12 முறை சொல்லி வழப்படுறப்ப நமக்கு ஒரு அதீதமான ஒரு ரிசல்ட்டு கைமேல் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளையும் நேரத்தையும் நமக்கு அதிகாலை 1:30 மணிலேருந்து காலையில் இருக்கக்கூடிய 10:30 இந்த 9 மணி நேரத்தை தவற விடாதீங்க. சப்போஸ் எங்களால் கோவிலுக்கு போகவே முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் நம்ம பெருமாளுக்கு ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சமர்ப்பித்து பாருங்கள். நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதோடு கூட கூடுதலாக நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு இந்த விஷ்ணுபதி காலம் வந்திருக்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு நம்ம வரப்போ மறக்காமல் 1 கிலோ கல்லுப்பு இல்லாட்டி 1/2 கிலோ கல்லுப்பு மஞ்சள் தூள் வாங்கி நம்முடைய பூஜையில் வச்சுட்டு அதற்கப்புறம் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு ஒரு அபரிதமான ஒரு பொருளாதார உயர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமி யோகமும் நமக்கு ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நிச்சயம் நீங்கள் மறக்காமல் இந்த 2 பொருளில் ஏதாவது ஒரு பொருளாச்சும் நம்ம வீட்டுக்கு நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாய நமக இல்லாட்டி லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருஷத்துக்கு 4 நாட்கள் மட்டும்தான் வரும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.